கடந்த 2021 தேர்தல்ல ஆட்சி இழந்த அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க கடுமையா போராடிட்டு இருக்காங்க. 2026 தேர்தல்ல ஆட்சியை தக்க வைக்கணும்னு திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜயோட செல்வாக்கை நிரூபிக்க போராடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமானும் அங்கீகாரம் வாங்கின கையோட சட்டசபையில நுழையறதுக்கு முயற்சி செய்யறாங்க. பலமுனை போட்டியா தெரிஞ்சாலும் அதிமுகவா திமுகவா ஆட்சியை பிடிக்க போறது யாருங்கிறது தான் போட்டியே. கடந்த தேர்தல்ல திமுக 133 இடத்துல ஜெயிச்சாங்க. 55 இடத்துல 2ஆம் இடம் கிடைச்சது. அதிமுக 66 இடத்துல தனியாவும் 75 இடத்துல கூட்டணியாவும் ஜெயிச்சாங்க. கடந்த 2021 தேர்தல்ல அதிமுகவுக்கு 125 இடத்துல 2ஆம் இடம் கிடைச்சது. அதிமுக கூட்டணியில சேராம தனியா போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10,85,946 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதாவது 2.4% வாக்குகள் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுக்கு கிடைச்சது. கடந்த தேர்தல்ல வெறும் 2% வாக்கு வித்தியாசத்துலதான் அதிமுக ஆட்சி இழந்தது. அதை சரிக்கட்ட இப்போ அமமுகவை கூட்டணியில சேர்த்திருக்கு அதிமுக. அதிமுக கூட்டணி 2021 தேர்தல்ல 75 தொகுதி ஜெயிச்சாங்க. அந்த வெற்றி மேற்கு மாவட்டத்துல தான் அதிகம் கிடைச்சது. தென் மாவட்டத்துல தேமுதிக, அமமுக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இல்லாததால அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அதை சரி செய்யற விதமா இந்த தடவை தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தி இருக்காங்க. டிடிவி தினகரனை சேர்த்திருக்காங்க. அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, சி விஜயபாஸ்கர், RP உதயகுமார், தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு, இசக்கி சுப்பையா, ராஜன் செல்லப்பா, PR செந்தில்நாதன், தேன்மொழி, கிருஷ்ணமுரளி, மான்ராஜ் உள்ளிட்ட 13 சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 13 எம்எல்ஏக்கள்ல 9 பேர் முக்குளத்தோர் சமுதாயத்துல இருந்து வந்தவங்க. இப்பவும் செல்வாக்கோட இருக்காங்க. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் திரும்பவும் தேர்தல்ல போட்டி போடுறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல சுமார் 30 தொகுதிக்கும் மேல அதிகமான வாக்குகளை, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்குகளை அமமுக வாங்கியிருந்தாங்க. அதாவது 2021 தேர்தல்ல 15 தொகுதியில சுமார் 10,000 ஓட்டுக்கும் அதிகமா டிடிவி தினகரன் கட்சிக்கு கிடைச்சது. 11 தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பை தவறுவிட்டதுக்கு அமமுக நேரடி காரணமாக இருந்துச்சு. இந்த தேர்தல்ல அந்த தவறு சரி செய்யப்பட்டிருக்கு. அதனால தென் மாவட்டத்துல 64 தொகுதியை அதிமுக டார்கெட் பண்ணியிருக்கு. காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ராதாபுரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல செல்வாக்கோட இருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த டார்கெட்டை உறுதி பண்ணி இருக்கு. அதிமுக, அமமுக, பாஜக கூட்டணியால பாமகனியும் திருமாறனோட தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், NR தனபாலனின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, நடிகர் சரத்குமார், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் செல்வாக்கு போன்ற காரணத்தால அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி தென் மாவட்டங்களில் உறுதி செய்யப்பட்டதா அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.